வணக்கம். நடிகர் அஜித் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. இந்த பேட்டிய பார்த்த உடனே தாவேக்காவ சேர்ந்தவங்கலாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்டின்னா, அஜித் எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அஜித் எங்க தளபதிக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அப்டின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பேட்டிய உண்மையிலே அவங்க முழுசா படிச்சாங்களா? இல்ல முழுசா கேட்டாங்களா? இல்ல அந்த பேட்டிய உணர தெரியலையா? அப்டிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன அப்டின்னா, எதுவா இருந்தாலும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமா? அப்படின்னு யோசிப்பாங்க போல இருக்கு. அப்படி என்னதான் அஜித் சொல்லியிருக்காரு? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்டின்னா, இந்த கரூர்ல நடந்த இந்த 41 உயிர்கள் இழப்புக்கு ஒரு நபர் மட்டும் காரணம் இல்லை. அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு ஆமா சொல்லிட்டார்ல. அப்போ வந்து ஆளுங்கட்சியும் தானே காரணம். அவங்களும் தானே காரணம். இவங்களும் தானே காரணம். ரோட்ல போறவங்களும் தானே காரணம். வர்றவங்களும் தான காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா அஜித்த பொறுத்தவரைக்கும், அதாவது சமீபத்தில கடந்த 1 வருஷம் வரைக்குமே, அஜித்துக்கு நேரடி எதிரி அப்டின்னா, அதாவது சினிமாவுக்குள்ள போட்டியாளர் அப்டின்னா விஜய். விஜய்க்கு நேரடி போட்டியாளர் அப்டின்னா அஜித்து. அதையும் தாண்டி அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் சண்டை அப்டிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். அப்படி இருந்த அஜித்து ஒரு பேட்டிய குடுத்த உடனே, எங்களுக்காக பேசிட்டாரு அப்டிங்கிற அந்த ஒரு தோரணையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் என்ன அப்டின்னா, இந்த ஒரு சொல்லு. என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு நபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாதுன்னா என்ன காரணம் முதல்ல? அத யோசிச்சுக்கணும்ல. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? அப்டிங்கிறது இருக்குல்ல. கிரிக்கெட் வீரர்கள் போனாங்க அப்டின்னா, அங்க பெருசா கூட்டம் கூடல. ஒரு கூட்டம் கூடுது, கூடுனா கூட இந்த மாரி நெரிசல்ல இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கல. அதே நேரத்தில சினிமாக்காரங்க போறப்ப ஏட்டிக்கு போட்டியா கூட்டம் கூடுது. நெரிசல்ல உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரி தியேட்டர்ல நெரிசல் வருது. உயிரிழக்கிறாங்க. சமீபத்தில அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆந்திராவுல, தெலுங்கானால இருக்கக்கூடிய அந்த தியேட்டர்ல நடந்த டிக்கெட் எடுக்கும்போது நடந்த அந்த துயர சம்பவம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப இத குறித்து சொல்லியிருக்காரு அஜித். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில பேர் இந்த கூட்டம் கூட்டுற மனநிலையில, அப்படி இருந்தா தான் நமக்கு எல்லாம் இருக்கும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டுற மனநிலையால, என்ன நடக்குது அப்டின்னா, எங்கள மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த சங்கடம் உண்டாகுது அப்டின்னு சொல்றாரு. இப்ப தாவேக்காவ சேர்ந்த அந்த கட்சிக்காரங்க, கட்சின்னு சொல்றத விட, இன்னமும் ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய விஜய் கட்சிய சேர்ந்தவங்க, விஜய் ரசிகர் மன்றத்த சேர்ந்தவங்க, இப்ப நீங்க புரிஞ்சுகிட்டு பேசுனீங்கன்னா, அப்ப அஜித் என்ன சொல்லியிருக்காரு? அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். அஜித்த பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா அவருடைய ரசிகர்களுக்கு அஜித்தே கடவுள் அப்படின்னு பேசுனாங்க. அப்படி பேசக்கூடாது அப்படின்னு பொதுவெளியில பேசக்கூடாது. என்ன வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க. இல்லன்னா அஜித்தேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க ரசிகர்களுக்கு முதல்ல அவர் வகுப்பெடுத்தாரு. அறைகூவல் விட்டாரு. அதையும் தாண்டி ரசிகர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வேற. அப்ப ஒரு த ஒரு க தலைவனா, இல்ல ஒரு ரசிகர் மன்றத்தை ஏற்படுத்தினா, அவர் மன்றமே வேண்டாம் அப்டின்னாரு. ஒரு சினிமா நடிகரா, என்னுடைய ரசிகர்கள் கெட்டுப் போகக்கூடாது. அப்ப நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு முதல்ல அவமானம். அப்ப நீங்க தியேட்டருக்கு முறையா போயிட்டு, முறையா வாங்க அப்டிங்கிறத சொல்லாம ஒரு பக்கம் அஜித் சொன்னார். நீங்க இதே இன்னொரு பக்கம் எடுத்துக்கங்களேன். விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் விஜய் எந்த இடத்துலயாவது, "என் ரசிகர்கள் இப்படி பண்ணாதீங்க. என்னைய அப்படி கூப்பிடாதீங்க. இந்த இடத்துக்கு பொது வழியில வராதீங்க. இந்த இடத்துக்கு இப்படி பண்ணாதீங்க. இது தப்பு. உங்க அப்பா, அம்மாவ பாருங்க. நீங்க வந்து வாழ்க்கையில நீங்க ஏதாவது இழந்துட்டீங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு ஆயிருச்சுன்னா, அது முழுக்க முழுக்க உங்க குடும்பத்த தான் பாதிக்கும். அப்ப நீங்க ஒரு சமூக ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என் ரசிகர் அப்படின்னா, அப்படி ஒரு பேர் இருக்கணும்." இது யோசிக்கணும்ல. எப்பவுமே ஒரு தலைவன் அப்படின்னா, ஒரு தலைவனுடைய தொண்டர்கள் அப்படின்னா, அப்போ ஒரு மரியாதை வரணும். இப்ப எதார்த்தமா எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், ஒரு நண்பருடைய பையன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துல இருக்காரு. அவர் வண்டிய பெரும்பாலும் வேற மாதிரி நண்பர்கள் கோஷ்டி கேட்டா குடுக்க மாட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் அவர்ட்ட கேட்டேன். "ஏன் தம்பி குடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னேன். "இல்ல சார், இப்ப நான் வண்டிய குடுத்துருவேன். வண்டிய குடுத்துட்டேன்னா, அவர் கொண்டு போயிட்டு அவசரமா டாஸ்மாக்ல நிப்பாட்டுவாரு. நான் வண்டியில முன்னாடி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம்னு எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் ஒருவேள உள்ள போயிட்டு என் வண்டி என் வண்டி. அப்ப முன்னாடி உட்கார்ந்து ஒட்டியிருக்கிறது அந்த ஸ்டிக்கரு. இப்ப அவரு போயிட்டு அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து எடுத்தார்ன்னா, அவரு போறாருன்னு சொல்ல மாட்டாங்க. "இந்த பார்றா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலருந்து ஒருத்தன் குடிச்சிட்டு போறான்" அப்படிம்பாங்க. அப்ப ஒரு அமைப்புக்கு கெட்ட பேரு அப்படின்னு அந்த நண்பருடைய மகன் சொன்னாரு. இப்ப நீங்க இத யோசிச்சு பாருங்களேன். ஒரு அமைப்பு அப்படின்னா இப்படி ஒரு மரியாதை இருக்கணும். ஆனா இதுவரைக்கும்
விஜய் ஒரு இடத்துல கூட இப்படி இருந்துச்சு, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாதீங்க, இது எனக்கு நீங்க குடுக்கக்கூடிய தண்டனை, இல்ல அவமானம், இல்ல அசிங்கம் அப்படின்னு விஜய் எந்த இடத்துலயாவது பேசியிருக்காரா? இல்ல கரூருக்கு முன்னாடி பல கூட்டங்கள் நடந்திருக்கு. அந்த கூட்டங்கள்ல எங்கேயாவது விஜய் பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. ஆனா, "நீ அங்க போகாத, இங்க வராத, இங்க பண்ணாத" இதெல்லாம் எங்கேயுமே பேசல விஜய். ஆனா, அந்த புஷி ஆனந்த்ன்னு ஒருத்தர் இருக்காரு. "ஏய் ஏறாத, மரத்துல ஏறாத, கீழ விழுந்துரும், கிளை முறிஞ்சிரும், ஓடிரு, வை" இப்படியே பேசினார். அப்ப என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து வார்த்தெடுக்கப்படாத, முழுக்க முழுக்க ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய, தான் படம் ஓடுனா போதுங்க. எவன் குடி எக்கேடு கெட்டா என்ன? எவன் புள்ள எப்படி போனா என்ன? அப்படிங்கிற இந்த மனநிலை தான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கோளாறான மனநிலை. விஜய் புள்ள மட்டும் 18 வயசுல, 20 வயசுல அவரு சினிமா இயக்குறதுக்கு வந்துருவாரு. ஏற்கனவே ஒரு பலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு. ஆனா, படம் பார்க்கக்கூடியவனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எவனோ செத்தான், எவனோ போனான், நமக்கென்ன? அப்படிங்கிற இந்த மனநிலை தான் விஜயுடைய இந்த மனநிலை. அப்ப குறிப்பா இப்ப அஜித் யார சொல்றாரு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப யார சொல்றாரு அஜித்து? அஜித் ரசிகர்களுக்கு அவர் கட்டளை போட்டிருக்கார். அப்ப விஜய் கட்டளை போடல. இன்னொன்னு சமீபத்தில நீங்க பல பேர் தெரிஞ்ச விஷயம் தான். சமீபத்தில போன வருஷம் நெனைக்கிறேன். அவர் இந்த ப்ரோமோ போடுறப்பவே தியேட்டர்ல ப்ரோமோ போடுறப்ப திரைய கிழிச்சாங்க, சீட்ட கிழிச்சாங்க. அந்த மாதிரி அநியாயம் எல்லாம் விஜய் ரசிகர்கள் பண்ணாங்க. அப்ப என்ன அப்டின்னா, நீங்க உன்னைய மாதிரி உன் ரசிகர்கள் செய்றது எங்கள மாரி ஆட்களுக்கும் அவமானமா இருக்கு. அப்டிங்கிறது தான் இதுல அஜித் சொல்லியிருக்கிறது. ஆனா இத விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனியா எங்களுக்காக மாத்துங்க, எங்களுக்காக சொல்லியிருக்காரு. அது வந்து ஒருவருக்கு மட்டும் இல்லல்ல, எல்லாருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தூக்கி போடுறது அப்படியே அஜித் எங்க பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அஜித் உங்க பக்கம் வந்துட்டாருன்னா, அஜித் தான் தேர்தல்ல நிப்பாரே. அஜித் எதுக்கு எனக்கு அரசியல் வேணாம்ப்பா, நான் ரேஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அஜித் மாதிரி நீங்க ஏன் சொல்லல? விஜய் ஏன் அவர் ரசிகர்களுக்கு சொல்லல? அஜித் மாதிரி விஜய் ஏன் அவருடைய ரசிகர்களுக்கு வகுப்பெடுக்கல? இந்த கேள்வி எல்லாமே இருக்கு. இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகு நேரடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அழுதாரு அவங்கள்ட்ட. விஜய் மன்னிப்பு கேட்டாரு. விஜய் இத பண்ணாரு. விஜய் அத பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஒரு விஷயம்ங்க இதுல ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். விஜய் யார் யாரெல்லாம் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா, யார் இறந்தாங்களோ அவங்க ஒண்ணு விட்ட அக்கா, ஒண்ணு விட்ட தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், சண்டையே பேசிக்காத மச்சான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாமன், இவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு விஜய் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மன்னிப்பு கேட்டாரா? கேட்கலையா? அழுதாரா? அழுகலையா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இறந்துட்டார். இறந்தா, இறந்த வீட்டுக்கு துக்கம் கேட்க போவோமா? இல்ல எதிர்த்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு துக்கம் கேட்க போவோமா? இல்ல அவன் மச்சான் அங்க இருக்கான்ப்பா. அவன் வீட்ல போய் துக்கம் கேட்டு வருவோம். அவன் சண்டைக்காரன் எதிர்த்தாப்புல இருக்கான்ப்பா. அவன்ட்ட போய் துக்கம் கேட்டு வருவோம். அப்படின்னு யாராவது கேட்போமா? ஒருவேளை போனோம்னா, அவன் தான் சும்மா விடுவானா? கட்டி வச்சு உதைப்பான். ஏன் கட்டி வச்சு உதைப்பான்னா, "ஏன்டா எவன் வீட்ல விழுந்ததுக்கு என் வீட்ல ஏன்டா வந்து துக்கம் கேட்கிற?" அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு உதைப்பானா? உதைக்க மாட்டானா? அப்ப விஜய் அ குரூப் பண்ணது என்ன அப்படின்னா, மகாபலிபுரத்துல வச்சு அந்த மாரி ஆட்கள கூட்டு போயிட்டு அழுதாருங்கிறாங்க, மன்னிப்பு கேட்டாருங்கிறாங்க. இது பதிலுக்கு அவர் ஓன்னு கதறி அழுதாங்க அப்படிங்கிறாங்க. 30 நாளா எங்க தேக்கி வச்சிருந்தாரு? இது என்ன ஆத்து தண்ணியா தேக்கி வைக்கிறதுக்கு? அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. இதுலயும் தமிழ்நாடு நாளுக்கு வேற வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே விஜய் தெரிவிச்சாரா? தமிழ்நாடு நாள் அப்படின்னா விஜய்க்கு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த கேள்வி எல்லாம் இதுக்குள்ள அடுக்கடுக்கா இருக்கு. இதையும் தாண்டி அஜித்து விஜய மறைமுகமா வாருன்னு வாரியிருக்காரு. இதையாவது புரிஞ்சுக்குங்கப்பா. நன்றி, வணக்கம்.